மிக பிரபலமான மருத்துவர்கள் எடுத்துக்கிட்டா இந்திய மருத்துவர்களா தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? நம்ம இந்தியா விட்டு அவங்க அங்க போய் அங்க போகிறதுக்கு ஆர்வம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? சரி, இப்போ நானே வந்து இங்கிலாந்துல 10 வருஷம் இருந்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ ஒரு 6 வருஷமா. முதல்ல போகிறதுக்கான உந்துதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ட்ரைனிங், பெட்டர் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி மேலே நாடுகள் இருக்குது. பட் அங்கே போன பிறகு உங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து திசை மாதிரி நீங்கள் அங்கேயே செட்டில் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயோ அமெரிக்காலேயோ மோஸ்ட் டேலண்டட் கிஃப்டட் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாக்டர்ஸே இருக்காங்க. ஈவன் த நேட்டிவ் பாப்புலேஷன் வில் ட்ரஸ்ட் இந்தியன் டாக்டர் மோர். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் வந்து நம்மளோட பேக்கிங், கவர்மெண்ட் பேக்கிங் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம நாட்டிலையும் வந்து நம்மளால் வந்து திறமையான ஒரு மருத்துவத்துறை உருவாக்க முடியும். இப்போ இல்லாததுக்கு காரணம் என்னன்னா கவர்மெண்ட்டோட பேக்கிங் இந்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் எதுவுமே இல்லாததுனால தான். இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் வந்து திறமை இல்லாதவங்கன்னு கிடையாது, மிகவும் திறமை வாய்ந்த டாக்டர்கள் இருக்கிறாங்க. பட் ஆனால் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதனால தான் வந்து ஹெல்த் கேர் வந்து நம்ம பின்தங்கி இருக்கோம். இதற்கு இன்னும் என்னென்ன அதிகமான டாக்டர்ஸ் எம்ப்ளாய் பண்ணி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு வசதிகள், மருத்துவமனை வசதி, மருத்துவமனைக்குள்ள இருக்க உபகரண வசதிகள் மிக குறைவா இருக்குன்னு சொல்றீங்க. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்க டாக்டர், அதாவது இந்த இந்திய பட்ஜெட்டில் 2013-14 ஆண்டுக்கான பட்ஜெட் வெளியாக இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்ய இருக்கிறாரு. இதுல மருத்துவத்துறை ரொம்ப முக்கியமான துறை. ஒரு சில முக்கியமான துறைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை இந்த மருத்துவத்துறை. இதில் தவறாமல் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு நீங்க எதை சொல்றீங்க? எந்தெந்த விஷயங்கள்? அதிகமான பணத்தை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இதில் முதலீடு செய்யணும். அந்த ஜிடிபி பர்சன்டேஜை வந்து நம்ம அட்லீஸ்ட் நம்ம WHO சொன்ன மாதிரி 6%க்காவது எய்ம் பண்ணுறோம். அந்த இன்ஃப்ளேஷனுக்காக 10% மட்டும் கொடுத்தா அது வந்து பத்தாது நமக்கு. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸை கொடுத்து ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் என்கரேஜ் பண்ணினா தான் வந்து ஒரு 10 வருஷத்துலையாவது நம்ம ஓரளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி ஏற்படுத்த முடியும். நிச்சயமா டாக்டர், மருத்துவத்துறை மேம்பட வேண்டும் என்றால் இந்தியாவில் அதற்காக மருத்துவத்துறைக்கு ஒதுக்கக்கூடிய நிதியினுடைய அளவை அதிகரித்து மற்றும் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கட்டுமானங்கள் மற்றும் உபகரணங்களை அதிகரிப்பதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் என்பதே திரு தியாகராஜமூர்த்தியின் கருத்தாக இருக்கிறது. மற்றும் ஒரு பட்ஜெட் முன்னோட்டம் 2013 நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.